எங்க போயிருப்பான்? என்னனே பண்றது இப்ப அவன? ஒண்ணும் புரியலையே. ஐயோ 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 என் மானமே போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? அட போச்சு இல்ல, விஷயத்தை சொல்லு. அந்த பாத்ரூம் பார்ட்டி மாதிரி அதுதான் தம்பி. என்ன நீங்க ஸ்டார் ஹோட்டல்ல சேர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க? கதவை உடைச்சு குளிக்கிறத உள்ள வந்து பாத்துட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி என்ன பண்ணீங்களோ சொல்லிடுங்க தம்பி. நீங்க வேற சும்மா இருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை பத்தி. நான் ஒண்ணு பார்க்கலன்ற நீங்க வேற சும்மா சும்மா. சும்மாரா தம்பி பார்த்ததெல்லாம் சொல்லுவாங்க. நீங்களே பெரிய போலீஸ் ஃபேமிலி. நீங்க இதுக்கெல்லாம் போலீஸை கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க ஹோட்டலோட கௌரவமே போயிடுமா? என்ன பெரிய கௌரவம், புண்ணாக்கு கௌரவம். இவங்க குடிச்சத பார்த்தாங்க பரவாயில்ல, ஒருவேளை இவங்க குடிக்கிறத பார்த்துட்டா எதுக்கா ஏன் பொட்டாட்டி எழுக்குற? சும்மா உதாரணத்துக்கு எல்லாம் ஓம் பொட்டாட்டி சொல்லி எதுக்கு ஏன் பொட்டாட்டி எழுக்குற? அவ முழுகாம இருக்கா. ஐயோ சுத்தம். ஆமா, அந்த பாத்ரூம்ல என்ன நடந்தது அதை காட்டு. சார் கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி சரி, பேசுங்க நீங்க சார். சின்ன மனுஷன், அந்த பாத்ரூம்ல என்ன நடந்தது கேட்டு சொல்லுங்க. அவங்க அடையாளம் ஏதாவது தெரியுமா? அவன் நல்ல வளர்த்தியா இருந்தான். பெரிய பெரிய மீச வச்சிருந்தான். குறுந்தாடியும் வச்சிருந்தான். கரெக்டா என் மீச தாடி பத்தி தான சொல்ற மாதிரி தெரியுது. அவன் கூட 2 பேர் இருந்தானுங்க. நல்ல ரத்த காட்டேரி மாதிரி. அவனுங்க எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. பெரிய பிரச்சனை. உங்களை தான் சொல்றாங்க. அவன் எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் சரி, அவன் மீசைய வச்சு அவனை கரெக்டா அடையாளம் சொல்லுவேன். அந்த மீசக்காரங்கள நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க கிட்ட 100 ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த ஹோட்டல் ஃபுல்லா பிளாக் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சிடுறோம். நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. நீங்க போய் உங்க கல்யாண வேலையை பாருங்க. சரி வாமா. ஓம் பொட்டாட்டியை கூட்டு போய். அவ மாட்டா. அப்ப நான் நீ சாவு. சரி சரி வாங்க கல்யாண வேலையை பார்க்கலாம். பேச்ச பாரு. டேய் தம்பி, ஹோட்டலை சுத்தி ஆளு இருக்கானுங்க. இந்த மீசை வேற அடையாளம் காட்டி குத்துறோம். ஹோட்டல்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது போல்தே. ஆமால. இப்ப என்னதான் பண்ணலாங்கற? ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நீங்க 2 பேர் மீசை எடுத்துருங்க. அப்ப நீ? நான் இப்பவே எடுத்துறேன். நந்தினி ரெடியா? நந்தினி 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 ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நரேஷ தேடி வந்தேன். அவன் தான் இந்த ஹோட்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நான் உடனே நரேஷை பார்க்கணும். ஏய், அவன் எப்படியும் லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தாகணும். அப்போ அவனை மீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒழுங்கா ரூமுக்கு போ. ஏய், ஏன் அழுவுற? நரேஷ் எனக்கு கிடைக்கலனா நான் செத்துடுவேன். சங்கிலி இந்த ஹோட்டல்ல தான்டா இருக்கா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இங்க தான் இருக்கா. அப்படியா? அவன் என்ன பாத்துறான்டா. அவங்க இருந்து உயிரை காப்பாத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அவன் என்ன கொலவெறியோட துரத்துறான்டா. அவங்க இருந்து உயிரை பிடிச்சி தப்பிச்சு ஒரு ரூமுக்குள்ள பூந்தண்டா. பூந்து கப்பாடுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டேன். நான் கப்பாடுக்குள்ள இருக்குது தெரியாம அந்த கஸ்டமர் என்ன கப்பாடுல வச்சு பூட்டிட்டான்டா. எனக்கு மூச்சு விட முடியலடா. சீக்கிரம் வந்து காப்பாத்துறா. உயிருக்கு பயந்து ஓடுற போது எந்த ஃப்ளோர் எந்த ரூம் தெரிஞ்சடா பூருவாங்க. டேய் காப்பாத்துறா. அழாம தைரியமா இரு மச்சி. எந்த ரூம்ல என்னன்னு கண்டுபிடிச்சு நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். சரி வந்துரு. ஹலோ. யாழ் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிவப்பு கலர் சட்டை போட்டுருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். சரி ரிசப்ஷன்ல வேண்டாம், அவனை கேண்டீன்ல வெயிட் பண்ண சொல்லு. சரி, வெயிட் பண்ண சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்ன? அவனை தக்காளி சூப் சாப்பிட சொல்லு. எதுக்கு? அதுவும் சிவப்பு கலர் தான். சரி. நான் அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே. டீல் ஓகே. வெயிட்டிங் லிஸ்ட். நிறுத்து. இந்த ஹோட்டலில் தான் இருக்கானா? யோ, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிற்கிறேன், மரியாதை இல்லாமல் உட்காந்துருக்க. நிக்கிறேன். இவன் முத்துல சர்வெண்ட், போய் ஹோட்டல் ஓனர் வர சொல்லு. ஹலோ, இந்த ஹோட்டலுடைய ஓனரு நான் தான்யா. சாரி, இந்த ஹோட்டலில் கல்யாண குரூப் எதுவும் தங்கியிருக்கா? ஆமா. மெட்ராஸ்லேருந்து கன்னிச்சாமின்னு ஒருத்தர் வந்திருக்கான், அவனை பார்க்கணும். என்ன விஷயம்?
அவன் ஊர் ஃபுல்லாக செக் போஸ்ட் பண்ணியிருக்கான். அவனை கைது பண்ண வந்திருக்கேன். என்கிட்ட அரஸ்ட் வாரண்ட் இருக்கு. அவனை பார்க்கலாமா? அரசு வாரண்ட் இருக்கா? காட்டவா? அப்ப வாங்க. எங்க பார்க்கலாம்? யோ இரு, கீழே வரேன். அதோ அங்க காபி சாப்பிட்டு இருக்காருல்ல, ஆ. அவரும் கல்யாணம் வீட்டுக்காரர் தான். அவர்கிட்ட போய் விசாரிச்சு போங்க. ஸ்மெல் பண்ணி வந்துட்டானுங்களா? எதுக்கு நம்மளை பார்த்த உடனே ஜகா வாங்குறான்? ஹலோ, கம் ஹியர். என்னங்க மரியாதை நம்ம சொடக்கு போறீங்க? உங்களை நான் என்கொயரி பண்ணணும். என்ன என்கொயரி? ஊர் ஃபுல்லாக ஒருத்தன் செக்கை கொடுத்துட்டு பல பேர்கிட்ட மோசடி பண்ணியிருக்கான். அவன் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கதா தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவனை நான் என்கொயரி பண்ண வந்திருக்கேன். பேருங்க? கன்னிச்சாமி. ஏன் ஃபேஸ் என்ன ஆகுது? சொல்றேன். அவனோட முகம் உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் முகமும் தெரியாது, ஆள் எப்படி இருப்பான்னு கூட சத்தியமா தெரியாது. ஆனால் அவன் பேர் மட்டும் கன்னிச்சாமிங்கிறது தெரியும். அப்ப கடவுள் சத்தியமா உங்களால அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் சார் முயல் பிடிக்கிறவன மூஞ்சிய பார்த்தா தெரியாதா? நான் எதுக்கு சார் முயலை பிடிக்கணும்? நான் ஒரு காவல்துறை அதிகாரி. காக்கி சட்டை போட்டுறத காவல்துறை அதிகாரி எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. எதுக்கு அடிக்காதீங்க? உங்க வேலையை நீங்க பாருங்க, ஏன் வேலையை நான் பார்க்க. ஹலோ, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சரியில்லையா? சரியா புரியலையா? ஹலோ. என்ன ஹலோ? குழம்பிட்டா. அவன் உங்கள்ட்ட கன்னிச்சாமி சொல்லியிருக்கான், என்கிட்ட மயில்சாமின்னு சொன்னான். மயில்சாமிட்ட கேட்டீங்களா? மயில்சாமிட்ட கேட்டா அவர் இல்லைன்ட்டார். உங்களுக்கும் கன்னிச்சாமிக்கு என்ன தொடர்பு? போன மாசம் 7ஆம் தேதி எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு ஓடிட்டான். அப்பவே நீங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. ஏங்க கம்ப்ளைண்ட்னா நீங்க ஒரு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்பீங்க. 5 கோடி ஏமாத்தீங்க, 5000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? ஏங்க என்கிட்ட இருந்த படம்லாம் அத்தோட முடிஞ்சு போச்சுங்க. அவன் ஏன் மூட்டாட்டிட்டு கொஞ்சம் விளையாண்டா சார். என்ன விளையாண்டான்? 2 லட்ச ரூபாய் செக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான் சார். அது உங்க பொண்டாட்டி தானே? அது அப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப நீங்க சொன்னீங்களேங்க. சொன்னேன்ல, அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னு வச்சுக்கங்களேன். அந்த 2 கண்ணையை பிதிக்கி எடுத்து மூக்குக்குள்ள கையை விட்டு தொண்டை வழியா உள்ள விட்டு லிவரை பிதிக்கி அப்படியே உள்ள கிட்னி வழியா எடுத்து உருட்டி கையில எடுத்துட்டேன் சார். ஏங்க இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? பர்சனலா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்னும் என்ன பர்சனல் பாதிப்பு? என் பொண்டாட்டி பாதியை சொன்னா மீதியை சொல்லலாங்க. என்ன மீதியை சொல்ல? அது அசிங்கப்புக்க. என்னங்க அசிங்க? இந்த அளவுக்கு போடவே அவன் அந்த அளவுக்கு போயிருப்பாங்க. எந்த அளவுக்கு போயிருப்பான்? கடந்த 15 நாளா என் பொண்டாட்டி பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அவன் அந்த அளவுக்கு போயிருப்பானா இல்லையா? போயிருப்பான். நீங்க போய் அவனை தேடுங்க, நானும் தேடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் இன்ஃபார்ம் பண்றேன். சார் நானும் என்னை தேடுறேன், நீங்க என்னை தேடுங்க. எது? சார் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போட்டு அவனை தேடுங்க, நான் எதுவுமே போடாம அவனை இதுக்கு எடுத்துருவேன். இருக்கிறதுல இருக்கா இருந்தாலும். இல்லைங்க, போலீஸ் உங்களை கோவமா என்கொயரி பண்ண மாதிரி தெரியுது. உனக்கு தாண்டா அவன் போலீஸ், எனக்கு அவன் போடா வாடா நண்பன். அப்படின்னா நான் அவனுக்கு கிளாஸ்மேட். ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஏஜ் டிஃபரன்ஸ்? நான் உட்காந்து படிச்சு அவன் நின்றுக்கிட்டே படிச்சு வேகமா ஓட்டினான். இல்லையே, ஏதோ கோவமா பேசுன மாதிரி தெரிஞ்சது. பொண்டாட்டி பேசுறதும் போலீஸ் பேசுறதும் கோபமா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள ஒரு கொஞ்சம் அடங்கி கிடக்கு. இப்ப அதுவும் முக்கியம், உங்க அம்மாவும் அப்பாவும் சிக்கல்ல மாட்டி இருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு லவர் தேடிக்கிட்டு இருக்கா. உன் நண்பன் தாசு எங்க தடுமாறி தடவிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். போ. ரொம்ப செக் போஸ்ட் வைக்கிறானுங்களே. சம்பந்தி, நான் கல்யாணத்துக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாயை உங்களுக்கு ரெடியா வச்சிருக்கேன். நீங்க எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். இருக்கட்டும் சம்பந்தி, நல்ல நாள் பார்த்து நான் வாங்கிக்கிறேன். சரி. நல்ல நாள் கெட்ட நாள் என்ன? பணம் தானே, இன்னைக்கே வாங்குங்க. அது இல்ல வாங்குங்க. அது வந்து சம்பந்தி கல்யாணம் பாக்குறீங்களா? இல்ல எமகண்ட வருதுன்னு பாக்குறீங்க? இல்ல, அடுத்த வாரம் அது வாங்கிக்கலாம். வந்து இங்க. ஓ, ஒய்ஃப் மேல அவ்வளவு பாசம். அட ஆமாங்க, அவ கல்யாணம் ஆகி முதராத்திரி அன்னைக்கு மீச குத்துதுன்னு சொன்னா. அதுல இருந்து 20 வருஷமா தொடக்கூட இல்லன்னா பாத்துக்கங்களேன். அதுக்கு மீசையை தனியா எடுத்திருக்கணும். ஆமா இல்ல? ஆமா இல்லன்னு இப்ப சொல்லுங்க. நான் எனக்கு சொன்னேன், அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, என் பொண்ணு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த 10 லட்சத்தை உடனே கொடுத்துறேன், போதுமா? சம்பந்தி, இந்த போட்டோ எல்லாம் நான் உடனே கொடுக்குறேன். போட்டோ சரி, கொடுக்க மாட்டேன், சரி, எடுத்துக்க. எடுத்துக்கலாம். கேண்டி நம்மள மாதிரி டலரா இருக்கேன். என்னது சூப் சாப்பிட சொன்னா ஜூஸ் சாப்பிடலாம். குட் மார்னிங். குட் ஈவினிங். டேக் யூர் சீட். தேங்க் யூ. பணம் கொண்டு வந்திருக்கியா? பணம் ரூமுக்கு போயிடுச்சு. ஆலியான் பார்க்கறதுக்கு ஃபோட்டோ. நம்ம ஆபரேஷனோட பேரு ரோஸ் பேட். ரோஸ் பேட். ஓகே, கெட் ஓகே, டேக் கேர். போலீஸ் அலர்ஜி ஆச்சே. கை கொடுங்க சார், கை கொடுங்க சார். தேங்க்ஸ் சார். ஏன் சார் அடிச்சீங்க? என்னடா ஜெய்சங்கராடா? இல்ல சார். என்னடா தொப்பி ஏறா? எடுத்துறேன் சார். கண்ணாடி கழட்டா. கழட்டிறேன் சார். போடா. போயிடுறேன். இதே எடுத்து போடா. எடுத்துறேன் சார். வந்துட்டானுங்க. சார் என்ன யாரும் உங்களுக்கு தெரியாது? ஆமாண்டா, சத்தியமா நீ யாருன்னு தெரியாது. போ. அப்ப கரெக்ட், நான் போயிடுறேன் சார். வந்துட்டானுங்க. நல்லா குட்டேங்க. சை. நமஸ்தே டூஜி. அமுக்கட்டுமா? அமுக்குங்க. ஓ இன் சாமி.
மேம் கமிங். நீங்க க்ளோஸ் வெரி ஃபாஸ்ட் டோர். அலர்ஜி ஆச்சு. நம்ம வந்த வழியா போயிடுவோம். குயிக் 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 டோர் டோர். இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. நானே ஒவ்வொரு ரூமா போய் தேடிக்கிறேன். ஏய் இது எவ்வளோ பெரிய ஹோட்டல் தெரியுமா? ஒவ்வொரு ரூமா போய் தேடினா உன்னதான் தப்பா நினைப்பாங்க. அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கான்னு வேற தெரியல. புரிஞ்சுக்கோ. அவ எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் என்னை பார்த்தா என் கையை பிடிச்சிட்டு என் கூடயே வந்துடுவான். நான் அவனை பார்க்காம எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அதே மாதிரி என்னை பார்க்காம அவனும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். முதல்ல நரேஷ் கிட்ட கூட்டிட்டு போ. என் ஃப்ரெண்டு தாஸ் எங்கேயோ போய் மாட்டிட்டு இருக்கான். அவனை கூட தேடாம உன் நரேஷ் தான் தேடிட்டு இருக்கேன். இங்க பார், இனிமே நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. எப்படியாவது என்ன ஊருக்கு கூட்டிட்டு போய் உன் ஃபேமிலியை காப்பாத்த நல்ல பிளான் பண்றேன். ஏய் இது வரைக்கும் நீ எனக்கு செஞ்ச உதவி எல்லாம் போதும். இனிமே அது எனக்கு தேவையில்ல. எனக்கு ஏன் லைஃப் தான் முக்கியம். நானே என் நரேஷை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். ஏய் ஏய் நந்தினி. டாம் இட். அறிவு இருக்காயா உனக்கு? ஒரு ஆள் போட்டதானே கொடுத்தோம்னு சொன்னேன். ஆமா. இதுல 2 பேர் இருக்காங்க. அதுல ஒண்ணுனா இன்னொருத்தனை தான் நீ போட்டு தள்ளணும். ஸ்டூபிட் மாதிரி பேசாத. உன்னையே எனக்கு யாரும் தெரியாது. இது வரைக்கும் நம்ம போன்ல தான் பேசிட்டு இருக்கோம். ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிறது தான் நானு. ரைட் சைடுல இருக்கிறவனா முடிச்சிருங்க. இன்டீசென்ட் ப்ரப்போசல். ஓகே. இவன் பட்டோட பண்றவன், இவன் பாடையில போறவன். டைம் ஆயிட்டே இருக்கு. சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, சட்டு புட்டு மாட்டுங்க. உங்க பொண்ணை போட சொல்லுங்க. மாப்பிளைக்கு நீ போடுமா. ஏய் நந்தினி வெச்சு. ஏய் நந்தினி எங்க போற? நந்தினி நந்தினி நில்லு நந்தினி. நந்தினி சொல்றது கேளு, எங்க போற?